பெண் குழந்தைகளோ அல்லது ஆண் குழந்தைகளோ யாராக இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம நிறைய குழப்பத்தில் இருக்கிற மாதிரி நான் நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கேன். எங்கள் பள்ளியிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதில் வந்து நான் பெயரெல்லாம் குறிப்பிட விரும்பலை. ஆனால் வந்து இது போல் நிறைய பெற்றோர்கள் வந்து இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சுத்தமாக கண்காணிக்காத பெற்றோர்கள் ஒரு பக்கம், ரொம்ப கண்காணிக்கிற பெற்றோர்கள் ஒரு பக்கம், ரொம்ப பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு கவனிக்கிற அளவுக்கு ஆன பெற்றோர்கள் இன்னொரு பக்கம், என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாத அவங்க தெரிஞ்சிக்கக்கூடிய நாலேஜும் இல்லாத பெற்றோர்களும் இருக்காங்க. ஸ்கூலில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டோமா, அதோட அவன் 10வது முடித்தானோ 12வது முடித்தானோ அவன் டிசி வாங்குறப்ப தான் பெற்றோர் சைன் பண்ணணுங்கிறப்ப தான் வந்து பார்க்குற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அடிக்கடி வந்து கேரிங்காக கேட்குற பெற்றோரும் இருக்காங்க. இந்த கேரிங்க்கும் இந்த கண்ட்ரோலுக்கும் வந்துன்ற டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, அந்த டீனேஜர்ஸ், அந்த 12 வயசுலேருந்து 12, 13, 14, இப்படி 15 வயசு அந்த பிள்ளைங்கக்கிட்ட ஒரு 16, 17 வயசு தாண்டிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி ஃப்ரீடம் எடுத்துக்கிறாங்க. ஓரளவு அவங்க மெச்சூர்டு ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த ஸ்கூலிங் ஸ்டேட்டஸில் அந்த 13, 12 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. பிள்ளைங்க கொஞ்சம் பெண் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் அட்ராக்ஷனில் இருக்கிறாங்க. யாராவது வெளிநபர்களோ இல்லை பெருநபர்களோ இல்லை படிச்சுட்டு ட்ராப் அவுட்டாக இருக்கிற பிள்ளைங்களோ பசங்களோ யாராவது ஈஸியாக வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு எதாவது பேசினாலோ இல்லை ஏதாவது சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலோ அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சி அந்த பிள்ளைங்க வந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக போயிடுறாங்க. ஒன்று, இது எப்படி பேரண்ட் எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, டீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா, அதை வந்து பிள்ளைங்கள்கிட்ட ஒரு பெற்றோர் வந்து இப்போ அம்மாவோ அப்பாவோ இல்லை 2 பேருமோ பாசமாக உட்கார வச்சு அவங்களுக்கு மென்மையாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் போனீங்கன்னா, இப்படி இப்போவே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய நமக்கு கிடைக்கக்கூடிய வைரக்கற்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். சின்ன சின்ன கூழாங்கற்களுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி வைக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த வயசில் வந்து முடிவு எடுக்கிற திறனோ அல்லது அப்போ வந்து அவங்களுக்கு அது அவசியமானதாகவோ இல்லை இல்லையா? அதனால் அந்த சமயத்தில் அவங்க அப்படி மனசு மாறுறாங்க, இல்லை அட்ராக்டிவாக இருக்கிறாங்க, இல்லை செல்ஃபோன் அடிக்ஷனாக இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்கள வந்து மானிட்டர் பண்ணணும், அதை கேட்கணும். அதாவது விக்ரஸாக கேட்காம அடித்து உதச்சி நிமித்தி அப்படியெல்லாம் அவங்கள வந்து துன்புறுத்தி அப்படி அந்த நிலைமைக்கு போய் கேட்காம அவங்கக்கிட்ட மென்மையாக என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, எப்படி இருக்குது மனசு, என்ன காரணம், என்னென்ன மாதிரி உனக்கு தோணுது அப்படிங்கிறத அம்மாவோ அப்பாவோ பெரிய டிஸ்டன்ஸ் வச்சுக்காமல், இந்த காலத்தில் வந்து பரவாயில்ல, எவ்வளோ வந்து அப்போல்லாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் நம்ம அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருந்ததாக எனக்கு ஃபீலிங். அதாவது ஒரு பேரண்ட்டுனா, ஒரு அப்பான்னா ரொம்ப நம்ம ஒரு மரியாதையோட மதிப்போடு அவங்கக்கிட்ட போயிட்டு ஈஸியாக எல்லாத்தையும் சொல்லவோ அல்லது மனசை விட்டு பேசவோ கூட அவங்களா கேட்டாலொழிய நம்மளா போயிட்டு என்ன பண்ண மாட்டோம். அப்போ வந்து ஒரு எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்படி ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெனரேஷன்னு ஃப்ரீயாக பேசுகிறாங்க, பேரண்ட்டுக்கிட்ட ஃப்ரீயாக சொல்கிறாங்க, டீச்சர்ஸ்கிட்டையும் ஃப்ரீயாக பேசுகிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பிள்ளைங்கள்கிட்ட கொஞ்சம் தடமாறுறாங்க, கொஞ்சம் வேறு பாதைக்கு போகிறாங்க நமக்கு தெரிய வருது அப்படின்னா, அஸ் அ டீச்சராகவும் அஸ் அ பேரண்ட்டாகவும் அவங்கள ரொம்ப வன்மையாக விக்ரஸாக அடித்து துன்புறுத்தி அவங்க வந்து வேறு ஒரு முடிவு எடுக்கிற நிலைமைக்கு நம்ம வந்து உண்டாக்கிடக்கூடாது. அதே ஒரு விஷயத்த நான் வந்து பார்க்குறேன், என்னோடய அனுபவத்தில் பள்ளியில் பார்க்குறேன். அது வந்து என்ன அப்படின்னா, ஒரு அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இந்த மாதிரி நிறையா பாய்ஸ் பேசுகிறாங்க, ஸ்ட்ரீட் பாய்ஸே தான், அவங்க தெரு பையன்களோ பேசுகிறாங்க, பழகுறாங்க, இது மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கி தராங்க. அந்த பொண்ணு வந்து ட்ராக் வந்து கொஞ்சம் மாறுறா, அவங்க கூட பேசணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது.
இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட பேரண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து மென்மையாக கண்டிக்காமல் ரொம்ப விக்ரஸாக போய் அந்த பொண்ணை ரொம்ப சொல்லத்தகாத வார்த்தைகளெல்லாம் பேசி மனசை காயப்படுத்தி ரொம்ப ஒரு பெரிய கொடுமையான ஒரு வேர்ட்ஸால் ரொம்பவே அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணி அந்த பொண்ணு சூசைட் கமிட் பண்ணிட்டா. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தில் அந்த பொண்ணு பிழைக்க வச்சுட்டாங்க டாக்டர்ஸு. அப்புறம் நான் கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசினேன். அம்மா இது மாதிரி நல்லம்மா, உனக்கு நீ வந்து சின்ன சின்ன கூழாங்கல்ல பார்த்திப்பா ஆசைப்படாத, உனக்கு நிறைய திறமை இருக்குது. அந்த பொண்ணு படிப்பில் சுமாராக இருந்தால் கூட மற்ற டேலண்ட்டு அவள்கிட்ட நிறையவே இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே வந்து இன்வால்வ்டாக இருப்பாள். அது ரொம்பவே எனக்கு வந்து அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு பொறுமையாக உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்து, உன்னோட திறமைக்கு இன்னும் உனக்கு பெரிய பெரிய சான்சஸ்லாம் கிடைக்கிறதுக்கு உனக்கு எல்லா வாய்ப்புகளும் வர்றதுக்கான வழிகள்லாம் இருக்குது. நீ வந்து இப்போவே என்ன பண்ணாத, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அட்ராக்டிவ் ஆகாதம்மா. மனசு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஏஜில் அப்படியான எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மன கண்ட்ரோலோடு இருப்பாங்க. அப்படியே 100% கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க அப்படின்னு எல்லா பிள்ளைங்களையும் சொல்லிட முடியாது. சில பிள்ளைங்க சீக்கிரம் மெல்ட் ஆகிடுவாங்க, சில பிள்ளைங்க வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க, பேரண்ட்டுக்கு பயந்துகிட்டு இருப்பாங்க, சில பிள்ளைங்க ஆசிரியருக்கு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள அந்த வேரியேஷன்ஸ் தான் இருக்குமே தவிர, ஆனால் அந்த டீனேஜருக்குள்ளே வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து ரொம்ப கண்ணாடியை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அதனால் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறக்கூடிய விதமும் வந்து மென்மையாக ரொம்ப அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அதே சமயத்தில் மென்மையாகவும் நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இவங்க பார்த்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கோவமாயிடுறாங்க. கோவமாகி என்ன பண்ணுறாங்க, மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்களுடைய சமூகத்தோடையோ இல்லை அவங்களுடைய பர்சனல் இதோடையோ கனெக்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த பிள்ளைங்கள வன்மையாக ரொம்ப கொடுமையாக அந்த மாதிரி கண்டிக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பெண்ணோ பையனோ அதில் மனசில் அந்த பிஞ்சு மனசில் ஏற்படுற காயம் அது வந்து எத்தனை வயசானாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை மறக்கவே முடியாது. அது அடிமனசில் இருக்கும், அப்பப்போ ஞாபகம் வரும். அந்த ஒன்ஸ் அவங்க பயந்த விஷயம் அவங்க வந்து போல்டாக வந்து இந்த சமூகத்தை வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா வந்து நெகட்டிவ் ரோலாக போயிடுவாங்க. அதனால் என்ன தப்பு செய்கிறாங்களோ அந்த ஏஜில் வந்து அதை வந்து பெரிய தப்பு, இதை வந்து பயங்கரமான விஷயம் அப்படின்லாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுறாமல் அந்த பாதையிலேருந்து அவங்கள எப்படி சரி பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பெற்றோர்கள் வந்து பார்த்துக்கணும், கண்டிக்கணும். அதாவது சொல்லி மென்மையாக சொல்லி பொறுமையாக சொல்லி கேட்குற மாதிரி சொல்லி கண்டிக்கணும். நான் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் அடிச்சிருவேன், கொன்னுடுவேன், சாகடிச்சிருவேன், இப்படி இருந்தால் வந்து கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன் அப்படியெல்லாம் வந்து ஒரு மோசமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த பேரண்ட்டை வந்து ஒரு ஃபாதரோ மதரையோ அவங்க வந்து மனசுக்குள்ளே சொல்லலாம் கூட, வெளியில் சொல்லலாம் கூட, அந்த பயந்துடுறாங்க இல்லையா, அந்த பய உணர்வு வந்து அச்ச உணர்வு வந்து அவங்கள கடைசி வரைக்கும் அவங்க மனசை விட்டு போகவே போகாது, மனசுக்குள்ளே பதிஞ்சு இருக்கும். அவங்க வந்து நார்மலான சைல்டாவோ அல்லது யதார்த்தமான ஒரு சைல்டாவோ அப்புறமா அவங்க வளர மாட்டாங்க. இன்செக்யூராக ஃபீல் பண்ணி பயந்து முன்னுக்கு வராமல் ஃபஸ்ட் ரவுண்டில் நிற்காமல் ஒளிஞ்சு பின்னால் போய் நின்றுக்கிட்டு கடைசி ரோ எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி போய் உட்காந்துக்கிட்டு அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம வந்து காரணமாக ஆகிடக்கூடாது. அதனால் அந்த டீனேஜரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதான் ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் சொல்ல நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீட் எக்ஸாம், அது நார்த்து சைடு நீட் எக்ஸாமில் அந்த குழந்தை முடியல, பாவம் ஃபெயில் ஆயிடுச்சு.
அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை அந்த கால்குலேஷன்ஸ் போடுறதுக்கு சரியான ஆப்ஷன்ஸ் எதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏதோ சம்திங் ஒரு ஒரு பார்ட்டில் தவறு செஞ்சுருக்கலாம். அது முழுமையான மார்க் எடுக்க எலிஜிபிள் மார்க்கு, அவங்க நினச்ச மார்க்கு, அப்பா அம்மா நினச்சி வச்சுருக்க மார்க் அவங்க அட்டைன் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அதுக்காக பிள்ளைங்கள ரொம்ப நெருக்கடி கொடுத்து மன நெருக்கடிக்கு உள்ளாக்கி, அந்த ஃபாதர் வந்து அவன் அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளியிருக்காரு. அந்த பொண்ணு அந்த கோவத்தில் தள்ளின வேகத்தில் அது ஏதோ படாத இடத்துல தலையில் அடிபட்டு இறந்தே போயிடுச்சு. அதனால் அப்படி ஒரு சடனாக ஏற்படக்கூடிய ஒரு ஆத்திரம், கோவம் பெற்றோர்களுக்கு. அப்போ உங்களை தாண்டி கோவம் வருதா, உங்களை மீறி கோவம் வருதா, ஏதாவது பிள்ளைங்க பண்ணுற சேட்டை தாங்க முடியாமல் கோவம் வருதா, அப்படி வரும்போது ஒரு 10 நிமிஷம் வாய முடிக்கிட்டு போயிட்டு ஒரு தனி ரூமில் இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டு எங்கே உங்களுக்கு அமைதியாக இருக்குமோ அங்கே போயிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக இருங்க. இருந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு 15, 20, 25, 30 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய கோபம் குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே சமயத்தில் என்ன வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு நம்ம மைண்டு சொல்லும். அந்த ஆப்ஷனுக்கு நம்ம போவோம். இல்லை அப்படின்னா அந்த நேரம் ஆத்திரத்தில் நம்ம கோபத்தில் எடுக்கிற முடிவு எப்போவுமே தவறான முடிவாக போயிடும். அம்பேத்கர் அழகாக சொல்லுவார் ஒரு வேர்டிங்ஸ், நான் படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, அதிக சந்தோஷத்துலேயும் ஒரு முடிவு எடுக்கக்கூடாதான், ரொம்ப கோபத்துலேயும் ஒரு முடிவு எடுக்கக்கூடாதான், துயரத்துலேயும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதான். எப்போ முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நிதானமாக இருக்கும்போது முடிவுகள் எடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ 2 விஷயம், 2 எக்ஸ்ட்ரீம், ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இல்லையா? அந்த கண்டிஷனில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அவசரத்தில் எடுக்கிற முடிவாக கூட இருக்கலாம். அதனால் நிதானமாக நம்ம மனசு எப்போ சட்டில் ஆகுதோ அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பெரியவங்களாம் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் பேரண்ட்ஸு ரொம்ப ரொம்ப கவனமாக குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். பையனாக இருந்தாலும் சரி தான், பொண்ணாக இருந்தாலும் சரி தான். அவங்கள ஓவராக பின்னாடி போய் துரத்தி ஒரு விஷயமும் பார்க்குறதும் தப்பு தான். சுத்தமாக தண்ணி தெளித்து கண்டுக்காமல் விட்டு செல்லம் கொடுத்து ஓவராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதும் தவறு தான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்றத அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கும் அவங்களுக்கும் ஆன டிஸ்டன்ஸை எப்போ குறைச்சி கொண்டு வரோமோ, அதுக்காக ரொம்பவும் லீனியன்ஸ் கொடுத்து செல்லம் கொடுத்து அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணி அவங்க இஷ்டத்துக்கே எதுவும் கிடைக்கலன்னா அவங்க அப்செட் ஆகிற நிலைமைக்கும் நம்ம கொண்டு போயிடக்கூடாது. ரெஃப்யூஸ் பண்ணுற விஷயத்துக்கு ரெஃப்யூஸ் பண்ணணும், முடிஞ்ச விஷயத்துக்கு முடியுதுன்னு சொல்லணும், முடியாத விஷயத்துக்கு அப்புறம் செஞ்சு தரேன், இப்போ முடியல அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய மனசு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டட் பர்சனாக அவங்க இல்லாமல் சம்டைம்ஸ் என்ன ஆகிடுறாங்க, ரொம்ப வீக்காகி அவங்க இந்த மாதிரி செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அப்படி ஒரு டீவியேஷன் வராமல் நம்ம தான் என்ன செய்யணும், அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கான விஷயங்களை எடுத்து சொல்லி நல்ல ட்ராக்குக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத அன்போட பெற்றோர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன்.